பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி கூடி வந்தவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருநாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஏவிஎல் சேனல் டிகேபிசி மூலம் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த அமாவாசை வேளையிலே உங்கள் தூக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவாராக. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசித்து கேட்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் என் அன்பான தேவ பிள்ளைகளை, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, ஆண்டுடைய வார்த்தை பாருங்க, எப்படிப்பட்டதான வார்த்தை. தீர்க்கதரிசி மூலம் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் தேவனுடைய வார்த்தை வருகிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். யார் தானா? அவரு நம்ம மேல வெளிச்சமா இருப்பவரானா இருளானவனுக்கு அதிகாரம் ஏது? அல்லேலூயா. அவரே நம்ம மேல வெளிச்சமா இருப்பாரானா அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம். தேவ பிள்ளைகளே, செய்தி கேட்கிறவர்களே, ஆதியிலே ஆதாமை உண்டாக்கின தேவன் ஆதாமுக்கு மகிமையின் சாயலை உருவாக்கி வைத்தது. எப்படி? மகிமையின் சாயல். அவருடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவருடைய வல்லமையினால் உருவாக்கி அழகான ஆதாம். ஆதாம் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது, நம் தேவன் அழகு நிறைந்தவர். நம்மோடு சொல்லுவோம், இந்த பொண்ணு பாரு எவ்வளோ அழகா இருக்கு, இந்த பையன் பாரு எவ்வளோ அழகா இருக்கான், குழந்தை எப்படி சக்க சிவேல் இருக்கு. எப்படி சொன்னா அவங்க அம்மா அழகு, அவங்க அப்பா அழகு. அல்லேலூயா. அதுபோல ஆண்டவருடைய சாயலா படைச்ச ஆதாம ஆண்டவர் எவ்வளோ அழகு நிறைந்தவர். ஆதாம் எப்படி இருந்தார் பாரு, யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அந்த ஆதாமுக்கு ட்ரெஸ் கொடுக்கிறாரு. அழகு நிறைந்த செக்க செவேல் இருக்கிற ஆதாமுக்கு வெண்ணாடை, புகை மண்டலமான சுருள். அந்த மகன் போகும்போது அவர் அந்த சரீரத்தில் அந்த புகை அப்படி சுருள் சுருளா கூடவே போவோம், கூடவே. அப்படிப்பட்ட தேவன் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், மகிமை, பிரசன்ஸ், பிளெஸிங், ஆசீர்வாதம். அது சொல்லிட்டே போலாம் தேவக்கிருபை. அப்போ உனக்கும் எனக்கும் கர்த்தருடைய மகா கிருபையினால் அவர்தான் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும்போது அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு. அடுத்து அப்படி பார்த்தா, உன் துக்கம் எப்படியா? கடவுளுடைய கிருபையினால உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. நாட்கள், சில நாட்கள் துக்கத்தோடு இருந்த நாட்கள் உண்டு, துயரத்தோடு இருந்த நாட்கள் உண்டு. உன் துக்க நாட்கள். அல்லேலூயா. எத்தனை நாளா இந்த பாடு எனக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், சில நாட்களா துன்பம் 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 என்று சொல்லி நீ போராடி 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 கண் கலங்கி கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போனது. அது என்ன துக்கமானா இருக்கட்டுமே, அது எப்படிப்பட்ட துக்கமானா இருக்கட்டுமே, ஆண்டவர் சொன்னார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த அமாவாசை வேலையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, ஒருவேளை உன் துக்கம் சொல்ல முடியாத துக்கமா இருக்கான். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்துல தேவனே உன்னையே நம்பி வரனேன்னு சொல்லி
போராடி கொண்டிருக்கிறியா? அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து உனக்காக கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக ஆண்டவர் பேசுகிறார். வேதாகமத்தை திறந்து ஏசாயா 60:20 உனக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. எதுவனா தேவனுக்கு வாசிக்கலாம். ஏசாயா 59:18 ஒரு வாசித்து பாருங்க. கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞனுக்கு தக்க பலனையா தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா கடனாளி கிடையாதுங்க, சரி கட்டுறவர், கொடுத்து முடிக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு? உன் கிரியைகளுக்கேத்த பலனை தருவார். அல்லேலூயா. உன் கிரியைகளுக்கேத்த பலன். என்னென்ன கிரியை? நன்மையானதுன்னா நன்மை தான். உன் கிரியை எதெல்லாம் கிரியை செய்யற, நன்மையான காரியங்களை கிரியை செய்யற. தோ பிள்ளைகளை மிஷினரி ஊழியம் நாங்கள் செஞ்சோம் உத்தரப்பிரதேசில். அப்போ தமிழ்நாட்டில இருந்து அங்கே போயிட்டு ஊழியம் செய்கிறாங்க. மிஷினரி ஊழியங்க தான். ஒரு அம்மா நிறமாத கர்ப்பிணி, அந்த மிஷினரியுடைய மனைவி. அப்போ அந்த பகுதியில் உம்மல் பாடா பால் பாடான்ற ஊருங்க. அதெல்லாம் அந்த பகுதியில் மலை, சிங்கம், புலி, கரடி எல்லாம் வாழற இடம், மலை தேசம். லம்பாடி இனத்தை சேர்ந்தவங்க, ஆதிவாசி மக்கள். ஆதிவாசி மக்கள்னா சாதாரண மலை இல்லை, பயங்கரமான. அந்த கால ஆதிவாசி எப்படி இருக்காங்களோ அது போல தான். அவங்ககிட்ட சத்தியத்தை சொல்கிறோம், ஆண்டவரை பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த அம்மா கூட வராங்க. அவங்க எப்படின்னா 7 மாத கர்ப்பிணி. அல்லேலூயா. 7 மாத கர்ப்பிணி அந்த மிஷினரி தாயார் எங்க கூட மலை மேலே நடந்து வராங்க ஊழியம். அவங்களுக்கு தான் அந்த மொழி தெரியும். டிராக்ஸ் கொடுத்துக்கின்னு 7 மாத கர்ப்பிணியோட மலை மேலே மூச்சு திணறுது. மழை ஏற 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 தண்ணி தாகம். கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க, சிரிக்கிறாங்க, சோத்திரம் பண்ணுறாங்க, ஏச பண்ணுறாங்க. அவர் 2 பேரும் கூப்பிட்டு வராங்க. பிள்ளைகளே, ஏண்டான்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கி இல்லை. அல்லேலூயா. துக்கம்னா துக்கம், கொஞ்சம் நஞ்ச துக்கம் இல்லை. ரொம்ப வருஷமா கர்த்தருடைய கிருபைனால என்ன செய்தாங்களாம்? குழந்தை பாக்கி இல்லை. அவங்க வேண்டிக்கினாங்களாம், ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் மாத்திரம் கடவுளை ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்தா நான் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் நடந்தே உன் ஊழியத்தை செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பொறுத்துன ஏறெடுத்தாங்களாம். அன்னைக்கே கர்த்தர் அந்த சகோதரி கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமா மாற்றினார். அந்த தாயார் சாட்சி சொல்றாங்க, இப்படி நான் வர்றதுக்கு காரணம் என் தகப்பனுக்கு நான் இட்ட பொருத்தனை, என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றினதற்கு நான் இதை காட்டிலும் மேலானதை செய்ய நான் காத்திருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மாபெரிய கிருபை. அவரை விட்டா நமக்கு யாரும் இல்லை, அப்படித்தானே? அவரை போல யாரும் இல்லை, அப்படித்தானே? அதனால தான் பக்தன் இப்படி எப்படி, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. விட்டா யாரும் இல்லை. கோரி 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 நாமே நாமே நாமே. விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனோ நீதானையா, ஈசாக்கின் தேவனோ கோரி 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 கோரி. ஆபிரகாமின் தேவனோ
ஈசாக்கின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தெய்வமோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தெய்வமோ நீதானையா, என்னுடைய உழைப்பை அவரும் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா, என்னுடைய உழைப்பை அவரும் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உமா விட்டா யாரும் இல்ல ஏசையா, உமா விட யாரும் இல்ல ஏசையா, உமா விட்டா யாரும் இல்ல ஏசையா, உமா விட யாரும் இல்ல ஏசையா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளே, அவர் விட்டா யார்? அதனாலதான் அந்த அம்மா என்ன சொல்லி சாட்சியோடு நிக்குது. என்ன செய்தாரு? காத்திருந்ததுக்கு பலன அந்த தாயாருக்கு ஒரே கர்ப்பத்துல ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையே கொடுத்தாரு. எத்தனை பேரு அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறது இல்லையா, தேவன் கொடுக்கிறது. அவர் என்ன சாதாரண ஆளா? நம்மளை எப்படி திருப்தி ஆக்குகிற தேவன். ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, அடா அடா அடா, என்ன அழகு, என்ன யாக்கியும் போவாச போல அழகுன்னா அழகு. கர்த்தர் கொடுத்து துக்கம் நாட்கள் முடிந்து போகும். விசுவாசம், ஜெபம், கபடற்ற ஜெபமா இருக்கணும். அதிகால கண்ணீர் பாதப்படியில வியாகுல ஜெபமாய் கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலளித்தார். அல்லேலூயா. வாசிங்க, அது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி பிரகாசி. எப்படி பிரகாசிக்க முடியும்? எப்படி பிரகாசிக்க முடியும்? எழும்பி பிரகாசி. எழுந்துக்கலன்னா நடக்க முடியாது. எழுந்து பிரகாசி, எழும்பி பிரகாசி. அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையினால இந்த தாயாருக்கு சொன்ன சாட்சி, அந்த சகோதரி சொன்ன சாட்சி, அவங்க எப்படி பிரகாசம் அடைஞ்சாங்க? எத்தனையோ வருஷம் நடந்த சாட்சியை நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன்? அவங்க செய்த ஊழியம். அல்லேலூயா. எழும்பி என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். காலங்கள் கடந்து போச்சு, இனி வர நாட்கள்ல ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். அல்லேலூயா. தேவ கிருபையினால எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி இந்த வருஷத்துல, இந்த மாதம் வர போற மாதத்துல இருந்து நம்ம ட்ராக்ஸ் ஊழியம் செய்ய போறோம். திருவிருந்து ஆராதனை முடிச்சு இந்த பகுதி முழுவதும் என்ன செய்யணும்? ட்ராக்ஸ் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு இந்த ஆத்துமா யாராலும் இருக்கு, கடவுள் கொண்டு வந்திருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்? யாரோ ஒருவன் யார் மூலியமோ ஆசீர்வாதத்தை தடுக்க வருவான் பிசாசு. ஆனா கடவுளுடைய கிருபையினால அது ஒரு பக்கத்துல நீ வச்சுக்கணும். அங்க எதிர்த்து பேசவோ வாக்குவாதம் பண்ணவோ கூடாது. அது ஒரு பக்கத்துல வச்சுக்கணும். உனக்கு கடவுளுடைய கிருபை தருணம் கிடைக்கும் போது நீ எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவருக்காக கரங்களை தட்டி அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போது எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவருடைய ஊழியம், கடவுளுடைய உனக்கு ஒரு தருணம் கிடைக்கும் போது அந்த ஊழியத்தை நீ அப்படியே கர்த்தருடைய கிருபையினால அப்படியே வந்து என்ன செய்யணும்? காவி பிடிக்கும். எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. என் நாமத்தினால ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும்
அதோடைய பலனை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தருகிற தேவன். நம்ம தேவ பிள்ளைகளை, பிரயாசப்படுகிறவன் தன் பலனை அடையும். எழும்பி பிரகாசம் உன் ஒளி வந்து. அப்போ நீ எழுந்து பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யும் போது, நீ எழுந்து ஒரு காரியத்துல பிரயாசப்பட்டு தேவனுக்கு நீதியான காரியம் செய்யும் போது, உன் மேல யார் வந்து உதிப்பாராம்? கர்த்தர் உன் மேல உதிப்பாராம். அல்லேலூயா. யார் மேல? கர்த்தர் நம்ம மேல உதிப்பாராம். கடவுளுடைய கிருபை நம்ம மேல தேவன் உதிப்பார். அந்த அனுபவம் அது நம்ம பெறும்போதுதான் தெரியும். அந்த அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். யாருக்கு தெரியும்? ஒருவேளை நீ ஊழியம் செய்யும் போது உன் கையை தூக்கி ஜோம் பண்ணும் போது அவங்க மேல இருக்கிற அசுத்தாவி புறப்பட்டு போய் உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யும் மாதமாக கூட கர்த்தர் அடுத்த மாதம் வச்சிருக்கலாம். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல அல்லேலூயா வாசிச்சு பாருங்க. அது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அப்போது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்படும். எப்படி? உன் இருதயம் சந்தோஷப்படும். அப்பா, அந்த சகோதரி ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்ல, ஜெபம் பண்றாங்க ஆண்டவர்கிட்ட. பா, எனக்கு மாத்திரம் என் நிந்தையை நீக்கி என்னை கர்த்தாவே ஆண்டவரே என்னை ஒரு பிள்ளை பெறும் தாயா மாற்றுவாயானா, உனக்கு நான் நடந்தே மிஷினரி ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அந்த மாதம் கர்த்தர் என்ன செய்தாரு? அந்த மகளுடைய கருவை தொட்டதுனால அந்த மக தாய்மையானாங்க. அவங்க உள்ளம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷப்பட்டிருக்கேன் சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் உனக்கும் எனக்கு சொல்றாரு. உன் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும். எப்ப தெரியுமா? அவருக்காக எழுந்து பிரகாசிக்கும் போது, அவருக்காக. ஆனா ஒருத்தன் பக்கத்துல இருப்பான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைய கர்த்தர் பேசுறார். நீ கூட எவ்வளோ ஊழியம் செய்த, ஆசீர்வாதம் உனக்கு வரலன்னு அப்படியே வந்து என்ன பண்ண? தீட்டப்படாத கத்தி போல மங்கி கிடக்கிற. இல்லை 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 இல்லை. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தின் நாட்களை தர தேவன் வல்லவரா இருக்கிறாரே. எழும்பி பிரகாசி. பக்கத்துல ஒருத்தர் இருப்பான், தடை பண்ணே இருப்பான். வானா, செய்யாத, கொடுக்காத, போவாத, ஜெபிக்காத, வாசிக்காத. இருக்கட்டும், நீ செய். நான் வாயை தோண்டு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா தானே நீ கேட்கற. நான் உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்றேன், என்ன பண்ண போற நீ? அல்லேலூயா. கேட்க முடியுமா? சொல்ல முடியுமா? தேவ கிருபை. நான் போய் அந்த ஊழியக்காரண்ட காணி கொடுத்து ஜெபம் பண்ண தானே நீ என்ன திட்டுற? ஜிபே அனுப்புற. என் ஊழியத்துக்கு என் தகப்பன் பாக்குறாரு, ஊழியத்துக்கு உதவிட்டான். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். சில காரியங்கள் ஆண்டவருக்கு நீ செய்த ஊழியத்தை மறந்தபடினால உன் சரீரத்துல மாத்திரமல்ல, உன் குடும்பத்துல கூட சில காரியங்கள் நிறைவேறாம இருக்கு. தேவ பிள்ளைய, எழுந்துரு. எழுந்தா தான் நடக்க முடியும். எழும்பி பிரகாசி. உன் இருதயம் பூரிக்கப்படும்படியான காரியங்களை கத்த செய்ய வல்லவராக. வேற யாராலும் செய்ய முடியாதுங்க. வேற யாராலும் செய்யுங்க. எங்க அப்பா அம்மால செய்ய முடியுமா? சொந்த பந்தால் செய்ய முடியுமா? சில காரியத்தை முடியாது. அவரால் தான் முடியும். அப்போ அவருக்காக நம்ம கொண்ட வைராக்கியத்தை ஒருபோதும் நம்ம பின்னிட்டு போகவே. பிரச்சனை வரும், பாடு வரும், நிந்தனை வரும், அவமானம் வரும், கண்ணீர் வரும், தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும், தனியா இருக்கிற மாதிரியே இருக்கும். அட என்னடான்னு சலிப்பு தட்டும். பரவாயில்ல, ஒருத்தர் கூட இருக்கிற, உனக்கும் கூட இருக்கிற.
உன்னோடும் தேவன் இருக்கிறார், உன் பிள்ளைகளோட இருக்கிறார். பயப்படாத, பயப்படாத. தேவனுடைய மகாபெரிய இருதயம் கர்த்தருடைய கிருபையினால் தேவ பிள்ளைகளே, அப்போது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்படிப்பட்ட பூரிக்கிற காரியங்கள் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதம் உன் கையில, என் கையில தான். அல்லேலூயா. வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். எரேமியாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி தேவ பிள்ளையே, நீ வேதத்தின் மேல் தாகமா இருப்பாயனா அந்த வேதம் கர்த்தருக்கு உன் தாகத்தை தீர்க்க அது வசதியா இருக்கும். எரேமியா 21:14 வாசித்து பாருங்க. எரேமியா கர்த்தருடைய மகா 21:14. சாரி. நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீக்கொளுத்துவேன், அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய மகா கிருபை. நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய். உன் கிரியை, உன் செயல்பாடு, உன் எண்ணம், உன் சிந்தனைக்கு ஏத்த மாதிரி தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. அன்று உணர்த்தது சொல்றேன். தேவ பிள்ளைய, யோனா என்ற ஒரு மனுஷன் இருந்தார் வேதத்துல. யார் அவரு? தீர்க்கதரிசி. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவர் போறதுதான் கரெக்டு, அவர் சொல்றதுதான் கரெக்டு, அவர் நிக்கிற இடம் தான் கரெக்டான இடம், நான் படுக்கிற இடம் தான் கரெக்டான அவரோட நினைப்பு. அவர் என்ன நினைச்சாரு? அது சரியா? அது சரியா? இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? பார்த்தாரு. இவனுக்கு ஒரு, நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுடைய கிருபையில எல்லாம் நடந்தது. எல்லாம் கர்த்தருடைய கிருபையில முடிஞ்சு அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தெரியும். கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க, தூக்கி கடல்ல போடுறாங்க. கடல் போட்ட உடனே ஆண்டவர் பார்த்தாரு, எந்த இடத்துல எதை கொண்டு காப்பாற்றணுமோ அதை கொண்டு தான் கர்த்தரை காப்பாற்றுவாரு. நடுக்கடலை நான் போய் காப்பாற்ற முடியுமா? என்ன ஒருத்தர் காப்பாற்ற ஒரு ஆள் வேணும். அல்லேலூயா. முடியாது. எங்க இருக்கிறியோ அங்கதான், எங்க தொலைச்சியோ அங்கதான் தேடணும். எதை விட்டுட்டியோ அதை கடவுளுடைய கிருபைனால அது தேவனுக்கு சித்தமானா தருவாரு. வானான்றத வானாதான், விட்டுன்னா விட்டுடணும், எடுத்துக்கணும். எங்க தொலைச்சியோ அங்கதான் தேடணும். தொலைச்ச இடம் ஒன்றும் தேடுற இடம் ஒண்ணுன்னா கிடைக்குமா? பொருள் கிடைக்காது. தேவனுக்கு மகிமை. யோனாவுக்கு என்ன பண்ணாங்க? கடல்ல போட்டாங்க. ஒரு திமிங்கல மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. அப்போ அவர் என்ன நினைப்பு? அப்போ கூட பாரு அவன் எண்ணம் மாறல. கடல்ல இருக்கிற மாதிரி ஃபீலிங். ஜெபம் பண்றான். கடல் எங்க? கர்த்தருடைய கிருபை. மீன் வயிற்றுல எவ்வளவு பெரிய மீன், தண்ணி பாட்டு அடிக்குது அலை மாதிரி. அந்த மீன் குடலெல்லாம் தலையை சுத்துது. அவன் என்ன நினைக்கிறான் மனுஷன்? நான் கடல் ஆழத்துக்கு போயிட்டேன், கடல் பாசி என் தலை சுத்துது. நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல போய். அவன் எண்ணமெல்லாம் அவனை பத்தி தான் நினைப்பானே தவிர, அவனை குறிச்சே யோசிப்பானே தவிர, நான் பண்றது தான் கரெக்டு, நான் பேசுறது தான் கரெக்டு, இல்ல இல்ல இதுதான் இல்ல இல்ல, அது தப்பு. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை, உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தான் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீ என்ன கிரியோ அதுக்கு ஏற்றதை தான் கர்த்தர் தருவார தவிர அதுக்கு மேல தருவார். வாசித்து பாருங்க. தேவனுக்கு மகிமை. எரேமியா 31ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால 16 ஒரு வாசித்து பாருங்க. கேளு. நீ அழாதபடிக்கு அல்லேலூயா.
கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். தீர்க்கதரிசன வார்த்தை. அமாவாசை வேலையில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 100 பேர் கேட்கற மாதிரி வீட்டுல அழுவாங்க. அது தரித்திரம். ஒரு குடும்பத்துல வீட்டுல பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு கத்துவாங்க. தரித்திரம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரு? சாந்தமுள்ள தெய்வம். வீட்டுல இருக்க மாட்டார், போயிடுவாரு. ஐயோ இது என்னடா பயங்கரமா இருக்குது. அதுதான் தேவன் உன்னோடு இடைபடுறார். இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை, ஒருவேளை நீ அழுது சில காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறியா? தரித்திரம். அழ, எப்ப பார்த்தாலும் அழ அழ அழ. இல்ல இல்ல இல்ல, எல்லார் கண்ணிலையும் தண்ணி வரும். தேவ பிள்ளைகள, நேற்று இல்ல இன்னைக்கு காலையில ஒரு ஊழியக்காரு போன் பண்ணி விசாரிச்சார். ஒரு இடம் போக வேண்டியது, ஊழியம் இருக்குது ஐயா, ஊழியத்தினால அது பரவாயில்ல, எவ்வளோ வந்தாலும் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பேசியிருக்கும் போது ஒரு சகோதரர் சொன்னாரு, ஐயா, ஒருத்தர் ஜெயிலிருந்து வந்தபோது அப்படி ஓடி தேம்பி தேம்பி அழுதான் ஐயா. பிள்ளைகளை, அப்ப நான் என்ன சொன்னேன், ஐயா, எந்த இடத்துலயும் நம்ம வெக்கப்படுகிறபடி தேவன் செய்ய மாட்டாரு. அழுகிறவங்க தேவ சமூகத்துல அழுதிருந்தா ஏன்யா வெளியே ஆண்டவர் அழ வைக்க போறாரு? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேரு தேவ சமூகத்துல யோசிச்சு பாருங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானுடைய மகாபெரிய கிருபைனால சொன்னேன். நம்ம எங்க தான் அழணும்? நம்ம பாவங்களை எங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவ சமூகத்துல அழு. அவர் பார்ப்பாரு, உன்னை ஆத்துவாரு, உன்னை தேர்த்துவாரு, உன்னை தூக்கி சுமப்பாரு, உன் கண்ணீரை துடைக்கணும்னா துடைப்பாரு. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி அழ. சத்தம் அழ வந்தா சத்தம் வரும், கோபம் வரும். அழு. நல்லா யோசிச்சு பாருங்க. சிலர் அழுதுக்குன்னே கத்திக்கின்னு பேசுவாங்க. அப்படி என்ன என்னாச்சு? அழுதுக்குன்னே சத்தம். நான் சொல்ல, அனுபவப்பட்ட தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு பேசுகிறார். இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு நடக்கும்போது அப்படி சொல்றாரு பாருங்க, கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். எதை காத்துக்கணுமா? உன் கண்ணு இப்ப சரியில்லை. கண்ணு இப்ப என்ன பண்ணுது? கண்ணு என்ன பண்ணுது? பரதநாட்டியம் ஆடுது. இந்த பக்கம் போடுது, அந்த பக்கம் போடுது, மேல போது, கீழே போகுது. அல்லேலூயா. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பரதநாட்டியம் ஆடுது. ஆடி பாடுது, போடுது. ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு? உன் கண்களை காத்து. எப்படி தேவ சமூகம்? பார்வோனின் சேனை என்னை பின் தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியே அடுத்து விட்டாலும் பாதை ஒண்ணு பண்ணும் தேவன் நீருக்க. கானானின் பயணத்துக்கு இடையில்லையரவாலாதாரானா. பார்வோனின் சேனை என்னை பின் தொடர்ந்தாலும் செங்கடல் வழிரணையை தடுத்து விட்டாலும் அதை ஒண்ணு பண்ணும் தேவன் இருக்க. கானானின் பயணத்துக்கு தடையில்லையே.
புல்லுள்ள இடத்தில் என்னை மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. மாவிட யாரும் இல்ல ஏசையா, மாவிட்டா யாரும் இல்ல ஏசையா, மாவிட யாரும் இல்ல ஏசையா, மாவிட்டா யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. மாவிட்டா யாரும் இல்ல ஏசையா, மாவிட யாரும் இல்ல ஏசையா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மாறாத மகிமையான கரம் நம்ம ஆசீர்வாதம் உன் கையில இருக்குன்னா அப்போ அவர் சொல்றத கேட்டு வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம், அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். மனுஷகுமாரன் அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அப்போ ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தவனரா தம்முடைய தூதர்களோட வருவார். அப்போது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிரிகளுக்கு பலன் தேவைன்னா ஆண்டவர் விரும்புகிறபடிதான் உன் கிரியை இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 60:20 தேவன் சொன்னார், உன் துக்க நாட்கள் முடிந்து உன் கண்ணீர் விடாதபடி சத்தத்தை அடக்கி தேவ சமூகத்திலே காத்திரு. உன் கண்ணை காத்து உன் கிரிகளுக்கு பலன் உண்டு. உன் கிரியை நினைக்க நீ யாரும் பார்க்கலன்னு மாத்திரம் நினைக்காத. யாரும் ஏமாத்திடலாம். கடவுளுடைய கிருபையினால ஆண்டவரை ஏமாத்துவே. வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 19. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிற இருளை விரும்புகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் என்னதாகதான் பொல்லாத. எப்படி எண்ணம் எப்படி மட்டும்தான் பொல்லாத. நல்லதை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. எவ்வளோ பேசுறாரு ஆண்டவர், எவ்வளோ ஆராதனை, எவ்வளோ ஜெபம், எவ்வளோ வேத வாரிப்பு, எவ்வளோ அட்வைஸ், எவ்வளோ கர்த்தர் பேசுறாரு. ஆனா நல்லது எடுக்கல, கெட்டதுதான். வாசித்து முடிக்கலாம். கடைசியாக ரோமரின் புத்தகம் தேவ சமூகத்திலே 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசித்து கடந்து போகலாம். தேவன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல கிரியைகளுக்கு உண்டான பலன், கிரியைதான். உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவன் தருகிறவரா. எல்லாம் முழங்கால் படிடுவோம். உன் துக்கம் சந்தோஷமா மாறும் என சொன்ன தேவன். உன் துக்க நாட்கள் முடிந்து போனதுன்னு சொன்ன தேவன். உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். துக்க நாட்கள் முடிந்து போ. எத்தனை பேர் கண்களை மூடி எல்லாரும்
உரபாலாதாரான ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, உன் குணாதிசயத்தை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடு. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உன்னை தேவன் நிரப்பும்படி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகு மனிதர்கள் என்னை ஏற்று வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிரா முறுமுறுத்தாலும், கோராகு மனிதர்கள் என்னை ஏற்று வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபை என்ன வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீ இருக்க கவலை இல்லையே. நேசிக்கும் சபை என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீ இருக்க கவலை இல்லையே. என் போல துளிர்க்க செய்யும் தேவன் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். நீங்க புறவாராதாரானா நமாவாசங்களில் தேவ பிள்ளைகளே, ஓ தேவ வல்லமை உண்மையில ஆசீர்வாடுவார். தேவ பிரசன்னம் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும்படி உன் பிரயாசத்துக்கு உண்டான பலனை கர்த்தர் தருவாராக. எதை கொண்டு நீ பிரயாசப்படுற, எது மேல பிரயாசப்படுற, எதை மேல பிரயாசப்படுற, உன் பிரயாசம் எது? நீதியானதா, அநீதியானதா, உண்மையானதா, பொய்யானதா, எதை விரும்புற? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. மாவிட யாரும் இல்ல ஏசையா, மாவிட யாரும் இல்ல ஏசையா. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, எங்க மத்தியில நீ ஆசீர்வாதம் நமக்கு கிருபை காசு கொடுக்கிறோம். எங்க ஆத்துமாக்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அமாவாசை வேளையில எங்களோடு நீ இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர், கர்த்தர் எல்லாம் மாற்றத்தக்கதாய் உன்னையே நம்பி உன்னையே விசுவாசிக்க உதவி செய்யுங்க. சகல துதிகர மகிமை உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அவர் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாக பரிசுத்தாவியானது அன்னியை இன்று என்றும் சதா காலங்கள் அடியெடுத்து சமர்ப்பணம் கர்த்தப்படி ஆடும் கர்த்தரை சித்தமானா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா.